அடுத்த மண் சரிவு வரக்கூடிய அபாயம் இருக்க இடத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே உங்களுக்கு பார்க்கக்கூடியது எவ்வளோ பெரிய வெடிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ணமையே அன்னைக்கு வைப்பு தான் எனக்கு இறந்தது. இன்னும் அன்னை வீட்டு வைப்பு என்ன தேடிக்கிற முடியாமல் இருக்குது. அங்கேயும் பார்ப்பீங்களா இருக்குங்க, பார்த்தீங்க தானே. ஹாய் பசங்களா, எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இன்றைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு இடம் தான், அதாவது டிக்வெல்ல 4 உயிர்களை காவு கொண்ட மிகப்பெரிய மண் சரிவு வந்த இடத்தை தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே எதுக்கு இப்போ வந்தோன்னு பார்த்தீங்களா இருந்தால் 2 விஷயத்தை வந்தோம். ஒன்று, அதாவது பாதிக்கப்பட்ட இடத்தை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நல்லா ஃபுட்டேஜ் ஒன்று காட்டும் பிரதர், ட்ரோன் ஃபுட்டேஜ் மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தோம். ரெண்டாவது இம்பார்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்தால், ஹை அலர்ட் பண்ணிக்கலாம், ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை ஒதுக்கியே வச்சுருக்காங்க. அதாவது நிலச்சரிவு வர்றதுக்கு அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏரியாவை தான் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நான் ட்ரோன் ஷாட்டில் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். கண்டிப்பாக வீடியோஸ்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெளியூபலான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு பார்ப்போம் என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு. பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லிப் பண்ண போயிருக்கு. ஸோ இதெல்லாம் சிறிய அளவில் இருந்த நீரோட்டங்கள் தான். பசங்க நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது தான் நீங்கள் கேட்ட டிக்வெல்ல மண் சரிவு. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உயிர். பசங்க அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவு வந்துருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்த அளவு பெரிய ஒரு ஸ்லிப் வந்துருக்குன்னு. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஸ்லிப் போயிருக்கு. அதாவது 4 உயிர்களை காவு கொண்ட ஒரு மிகப்பெரிய மண் சரிவு தான் இது. வீடுகள்
பார்த்தீங்க தானே, அப்படி சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிடுச்சு. காலி பண்ணிட்டு போயிருக்கு வீடு. பக்கத்தில் நிறைய வீடுகள் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போயிருக்கு. பசங்களை அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த அளவு நீரோட்டம், ஒரு சிறிய அளவான நீரோட்டம் ஒன்று தான் அந்த மழை டைம், அதாவது மழை காலத்தில் இந்த பெரிய அளவில் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் மூகிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பசங்களை அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். சின்ன நீரோடை, ஆனால் அதோட தாக்கத்தை பார்த்தீங்க தானே. ஒரு வீடையும் காலி பண்ணி 4 உயிர்களையும் காவு கொண்டு எந்த அளவு போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். வந்து நிலச்சரிவு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் போயிருக்கு. ஸோ பார்க்கக்கூடியதாக இருக்கும். I guess. பார்த்துட்டேன்னா இதில் ஆல்ரெடி பாதை ஒன்று இருந்துச்சு. பட் அதுதான் இந்த மனுஷர்கிட்ட பாதிக்கப்பட்டது. பிறகு தான் இந்த ஆக்கள் இப்படி போயிட்டு வரோம். ரெண்டு வீடு இருந்துச்சு அந்த பக்கம் பக்கம். இல்லைங்க, ஒரு வீடு அது ஒரு வீடு, அது நம்ம வீடு, அதுதான் நம்ம வீடு. கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அண்ணன் நம்ம ஒய்ஃபோட கூட பிறந்த அக்காது பிறந்தவங்க. அண்ணமையும் அண்ணனுக்கு ஒய்ஃபு தான் எனக்கு இறந்தது. இன்னும் அண்ணனுக்கு ஒய்ஃப் என்ன தேடிக்கிற முடியாமல் இருக்குது. அந்த நிலைமையில் இருக்குது. ஸ்கட்டர் போட்டு அன்றைக்கி இதெல்லாம் தேடி பார்த்ததில் முடியல. இன்னமும் சரி வரை கண்டுக்கிற முடியாது, எந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஸ்லிப் என்ன டைம் ஐயா போணுச்சு? கிட்டத்தட்ட போணுச்சு சொல்லிக்கிறாங்க 4:05 எல்லா இடத்துலையும் அந்த ஸ்லிப் போன டைம் கிட்டத்தட்ட அதே டைமில் தான். அந்த மாதிரி மலையத்தில் போன ஸ்லிப்பெல்லாம் பார்த்தீங்களா தான் அந்த 5:30 மணி 6 மணிக்கு இடையில தான் போயிருக்கு. நிறைய ஸ்லிப் இருக்காங்கன்னே தேடி போய் கணக்கு பிடிக்கிற முடியாமல் இருக்குது. மற்ற 3 பேர் எடுத்துறாங்க. 3 ஒரு அண்ணமையன் வந்து பனி, அந்த கோயில் காலு கோயில் ஒன்று இருக்குது, பனி பண்டிகைக்கு அந்த பனியை அங்கேயா அந்த தொங்கல்ல இருந்தா அதில் ஒரு கவையில் சிக்கி வேலை கொண்டு வந்து சொன்னாங்க. அதில் சிக்கி அதில் போயிட்டு நின்றனாலும் அவரும் தப்பிச்சு அவனுக்கு இந்த இறந்து அவனுக்கு இருந்திருக்காரு. மற்றவங்க மட்டும் இவனுக்கு இருந்து எடுத்துருக்கான். மற்ற 2 பேர்த்தையும் நம்மளோட அண்ணாவையும் அந்த அவங்க மகள். பசங்களா இப்போ என்ன பார்த்து கொண்டு இருக்கீங்க? இதுதான் டிக்வலையில் பாதிக்கப்பட்ட அந்த வீடு. அதாவது பாதி அளவில் பாதிக்கப்பட்ட வீடு. முழுமையான வீடு பார்த்திங்கன்னா வீடே இல்லை, கம்ப்ளீட்டாக போயிட்டு மிச்சம் இருந்தது இது மட்டும்தான். இந்த வீடுகளில் இந்த பகுதிகள் மட்டும்தான் மிச்சப்பட்டுச்சு. நம்ம பக்கத்தில் இருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த வீட்டுக்கு உரிமையாகும். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை வீட்டுக்கு. இவர் இது மட்டும்தான் மிச்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது தான் டிக்வலையில் 4 பேரை காவு கொண்ட மிகப்பெரிய நிலச்சரிவு. நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த இடத்த விசிட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தேன். இது முக்கியமான இடம். ஏன்னா எதிர்பார்க்க முடியாத அளவில், ஏன்னா நானே 2-3 தடவை வந்துட்டு போயிருக்கேன். இந்த இடத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நீரோடை தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா இருந்தால் எந்த அளவு பெரிய அளவு மிகப்பெரிய நிலச்சரிவு ஒன்று வந்து தாக்கிட்டு போயிருக்கும். கிட்டத்தட்ட 4 பேர் 2 வீடுகள் சம்பூர்ணம், அதாவது முழுதாகவும் அடித்து நொறுக்கிட்டு தான் போயிருக்கு. அந்த அளவான ஸ்லிப் ஒன்று வந்துருக்கு. உங்களை மேக்ஸிமம் காட்ட பார்க்குறேன் ட்ரோன் ஷாட்டில். காய்ஸ் ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம ட்ரோன் ஷாட் எடுக்க பார்ப்போம்.
பசங்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிக்கோலையில் இருக்கோம். டிக்கோலையில் அடுத்த மண் சரிவு வரக்கூடிய அபாயம் இருக்க இடத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே உங்களுக்கு பார்க்கக்கூடியது எவ்வளோ பெரிய வெடிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பெரிய அளவு நிலம் வந்து தாள் இறங்கியிருக்கு. அங்கேயும் பார்ப்பீங்க இருக்குங்க, பார்த்தீங்க தானே. அதாவது இது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் எல்லாத்தையும், அதாவது இருந்த மக்கள் எல்லாத்தையும் கீரிய கொள்ள ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய இடமே எந்த அளவு இடம் தாளரங்கி. ஸோ கம்ப்ளீட் அந்த இடமே தாளரங்கி தான் இருக்குது. பார்த்தீங்க தான் எந்த அளவு இருக்குன்ட்டு. இந்த பகுதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்க தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கேயும் பார்க்கக்கூடிய வெடிப்புகள் இருக்குது. இதுதான் தாளரங்கி இருக்குது இந்த இடம். இந்த கீழே நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ அந்த வீடுகளெல்லாம் இந்த மக்கள் எல்லாம் போக சொல்லிட்டான். அக்கா பார்த்தீங்க தானே, இங்கே பாருங்க டியூஸ் பசங்க பார்த்தீங்க தானே. இந்த இடம் தான் தாள் இறங்கி இருக்குது. இந்த வெடிப்பு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்குது. இந்த லெவலில் தான் இருக்குது காய்ஸ். இல்லையா கண்டினியூஸாக போய் கொண்டு இருக்குது. பார்ப்பீங்கன்னா இருந்தால் இந்த வந்து கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பகுதி வர்றதுக்கு தானே இருக்குது. ஸோ மிகப்பெரிய பகுதி ஒன்று வாரத்துக்கு தான் இருக்குதுங்க. இதுதான் டிக்வெல்.
பசங்களாக அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் பள்ளிவேலை வித்தியாலயம் கிட்டத்தட்ட 36 குடும்பங்களை சேர்ந்து 77 பேர் இங்கே தான் தங்கியிருக்காங்க. அதாவது டிக்வேலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய குடும்பங்களுமாக சேர்ந்து 36 குடும்பங்கள் இங்கே இருக்காங்க. பசங்களாக அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு முன்னுக்கு ஒருத்தர் போய் கொண்டிருக்கார். இவர் யாருன்னு கேட்பீங்களா இருந்தால் இவர் தான் எனது ஆசான், எனது சமூக கல்விப்பாட ஆசிரியர் மனோகரன் சார். இவரை சந்தித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இவரை சந்தித்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த மாதிரி இடங்களுக்கு உதவி பொருட்கள், உணவுப் பொருட்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சேவை நிமித்தமாக வந்திருந்தார். இன்றைக்கும் அதே விஷயம் தான் பண்ணியிருந்தார். நான் வந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தேன், பகல் உணவு எடுத்து வந்திருந்தார். அதாவது வெளிநாட்டு தொண்டு நிறுவனத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பகல் உணவுப் பொருட்கள் எடுத்து வந்திருந்தார். சார் அவர் என்னையை பார்த்து என்ன ஒரு விஷயம் சொன்னார்னு கேட்டிங்களா இருந்தால், நிறைய இடங்கள்லாம் போகிற விசிட் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காடா, அப்படியே செஞ்சு கொண்டு போக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை தாண்டி நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளணும். சார் நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது தான் எனக்கு பெருமை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பீங்களா இருந்தால் நாங்கள் தான் உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கோமே தவிர இதெல்லாம் நாங்கள் செய்கிறதெல்லாம் விஷயமே இல்லைன்னு தான் சொல்லணும் சார். சார் உங்களுக்கு எந்த பெரிய சல்யூட் உண்டு. எனக்கு கிடைச்ச தகவலின்படி அதாவது மாலை நேரங்களில் தான் அதாவது எல்லாமே இங்கே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது தங்கியிருக்க அவ்வளோ பேரையும் ஏன்னு சொன்னீங்களா இருந்தால் பகல் நேரத்தில் ஆண்கள் அதாவது வேலைக்கு தொழிலில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வேலைக்கு போய்ட்டு வந்து மாலை நேரத்தில் மட்டும்தான் அந்த பாதுகாப்பு கருதி இங்கே தங்கியிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு. பசங்களாம் பார்த்துருப்பீங்களா இருக்கும் டிக்வல் ஸ்லிப் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 36 குடும்பங்களை சேர்ந்து 77 பேர் தான் அந்த பாடசாலையில் தங்கியிருந்தாங்க. நான் போன சந்தர்ப்பத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா NBROவில் வந்திருந்தாங்க. NBROவில் வந்து அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் நடந்து கொண்டு இருந்துச்சு. அவங்களோட முறையும் நான் போயிட்டு சில இடங்களை பார்க்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்களோட ரிப்போர்ட்டுக்கு பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படின்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாடசாலை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது 5ஆம் தேதி ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. பாப்பா மக்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே டேஸ், இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜிப்சி.